நீங்க இந்த உலகத்துல யார்கிட்ட எங்க எப்படி இந்த 3 பயிற்சிகள் தான் மொத்தத்திலேயே நம்முடைய தியானம் என்பது எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆட்படாத எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய கிரியா முறைகள் என்று சொல்லக்கூடிய பிராணனை மையப்படுத்தி அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். அட்டாங்க யோகத்தினுடைய உயரிய இறுதி நிலையான சமாதி பழக்கத்தை பற்றி நாம் பேச போகின்றோம். சமாதி என்ற சொல் சமம் கூட்டல் ஆதி என்ற சொல்லினுடைய இரு சொற்களினுடைய சேர்க்கையாகும். நம்முடைய மன உணர்வானது ஆதி நிலைக்கு இணையாக இருக்க வேண்டும். நம்முடைய மன உணர்வு பெரும்பாலும் உடலை குறித்த எண்ணங்களை அல்லது மனதை குறித்த எந்த சிந்தனைகள்ல இருக்கும். நம்ம மனமானது இந்த உலகியலோடு தான் எப்போதுமே பந்தப்பட்டு இருக்கும். அதனாலதான் மனம் என்ற ஒன்றை மாயை என்று நாம் சொல்றோம். மனம் பெரும்பாலும் இந்த உடலோடும் நம்மை பார்க்கக்கூடிய உறவுகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 பேர் இந்த உறவுகளோட தான் எப்போதுமே பின்னி பிணைந்து அதை குறித்த எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில சமாதி என்பது சமமான ஆதி நிலைக்கு இணையாக நம்ம இருக்கிறது. இப்ப ஆதி நிலை என்ன? நம்மளுடைய ஆதி இப்ப எனக்கு மூலமானது எங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அப்பா, நீ போயிட்டே போனா இந்த மானுடத்துல முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் இருந்திருப்பாங்க. அவர்கள் எங்க இருந்து விலங்கினங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க. விலங்குகள் 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவுல இருந்து வந்திருக்கும். அந்த 1 அறிவு மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற நிலையில போயிருக்கும். ஆகாயம் என்பது விண்வெளி, விண்ணும் வெளியும் சேர்ந்தது. அந்த விண்துகள் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கும். ஒரு செயின் தான் இது. மனிதனுடைய தொடக்க நிலை ஆதி நிலை வெட்ட வெளியாக இருக்கிறது. அது ஒரு முனை என்றால் மனிதனுடைய இன்னொரு முனை அவனுடைய மனமாகும். இப்போ இந்த மனமானது தன்னுடைய மூலப்பொருளான மூலநிலையான ஆதி நிலைக்கு சமமாக அந்த நிலைக்கு போயிட்டா சமாதி நிலை என்று பெயர். பாத்தீங்கன்னா நம்ம தியானத்தின் மூலமாக மனதினுடைய வேகத்தை குறைச்சி அது அமைதியான பிறகு மனதை நுண்ணிய தன்மைக்கு மாற்றி அதுல இருந்து நம்ம இந்த ஆதி நிலைக்கு போறோம். அப்படி ஆதி நிலைக்கு போகும்போது அந்த நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிசப்தமா எந்த விதமான எழுச்சிகளும் இல்லை, எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை, ஒன்றரை கலந்த நிலை. அந்த ஆதி நிலையான வெட்ட வெளிக்கு ஈக்குவலா நம்முடைய மைண்ட் எந்த எண்ண எழுச்சிகளும் கொடுக்காமல் சலனம் இல்லாமல் வெறுமன இருப்பது என்பது சமாதி ஆகும். இந்த சமாதி பழக்கத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல உப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. இதை நம்ம தனியா சொல்லும் போது நீர்னு சொல்லுவோம், இது தனியா சொல்லும் போது உப்புன்னு சொல்லுவோம். இந்த நீர்ல உப்பை கொண்டு நம்ம போடும்போது அதை அப்படியே கரைச்சிடுறோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா உப்பு தண்ணின்னு சொல்லிடுவோம். உப்பு எங்கன்னு கேட்டா நீர்ல கரைஞ்சிருச்சு. அதே போல இந்த பிரபஞ்ச உணர்வோடு இரண்டரை கலந்து நான் வேற பிரபஞ்சம் வேற அப்படிங்கிறது தனித்தனியாக இல்லை, இங்க ஒன்றுதான் இருக்கிறது என்ற ஒரு உயரிய பேர் சமாதி. அதுதான் ஒரு உயர்ந்த அனுபவம். இங்க பிரிச்சு பார்க்கறதுக்கே இல்லை. நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேற அல்ல, நானும் பிரபஞ்சம் ஒன்று. இதுல எங்கேயும் இரண்டரை கலந்த நிலை, இந்த ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு நிலை, ஏகாந்த நிலை என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த இடம் தான் சமாதி.